எதுக்கு தேவையில்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பி உங்க அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள சமாளிக்க முடியல. அதனாலதான் முத்துவை ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னேன். அதானே, ஒரு ரவுடிய பார்த்து இன்னொரு ரவுடி தானே பயப்படாம இருப்பான். இவர் ஒன்னும் ரவுடிலாம் இல்ல. மீனா 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 வீடு சொல்லட்டும். சில பேர் சொல்லுவாங்க நான் அம்மா மாதிரி இருக்கேன்னு. நான் ரவுடினா அப்ப எங்க அம்மாவும். ஏய் ரவி, நீ சொல்ல, நீத்து பயந்தாளா இல்லையா? இப்ப எதுக்கு நீ அதை கேக்குற? அப்ப நீ உங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளானா அது? உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சதா ஆள் அனுப்புனாங்களா, இல்ல நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி ஆள் அனுப்ப சொன்னியா? சேச்சே, நீத்துவ மிரட்டுறதுக்கு நான் எதுக்குடா ஆளெல்லாம் அனுப்ப போறேன்? அவளை நானே வந்து மிரட்டுவேன். அவளுக்கு எதுக்கு அடியாளெல்லாம்? இப்ப இவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பா போல இருக்கு. மரியாதையா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மரியாதைனா எப்படி? நின்னுட்டு பேசணுமா? இங்க பாரு ஸ்ருதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் எதுக்கு என் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? நீயே ஃபோன் பண்ணி சொல்லு. நல்லா திட்டு. நான்லாம் எதுவுமே கோச்சிக்க மாட்டேன். ஏய், நான் எப்படி உங்க அம்மாவை திட்ட முடியும்? இங்க பாரு ரவி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க அம்மா பண்ணிருந்தாங்கன்னு வைய, நான் உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானே டீல் பண்ணிருப்பேன். அம்மா, அவன் கேட்டா அவனுக்கு பதில் சொல்லு. ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே இழுக்கிற? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஆண்டி. உங்க சண்டைக்கு நான் தான் எக்ஸாம்பிள. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா ஏன் மரியாதை போயிடும். நான் போறேன் உள்ள. இங்க பாருங்க ஸ்ருதி, இது நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசணும். ரவி எப்படி பேசுவாரு? மீனா 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 நான் மறுபடியும் சொல்றேன், இது அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிட கூடாது. சும்மா இருங்க, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தானங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் மீனா சொல்றீங்க ரவி என்னோட ஹஸ்பண்ட்னு. ஆனா அவன் ஒன்னும் என்ன வைஃபா ட்ரீட் பண்ணலையே. என்னால என்ன பண்ண முடியும்? இதுதான் மீனா சொன்னேன் நானே, அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம தலையிட வேணான்னு. அப்படிலாம் இல்ல முத்து. மீனா என்னோட வெல்விஷா. அதனால அவங்க தலையிடுறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்றத கேளுங்க ஸ்ருதி. ரவி வேலை செய்யற இடத்துல இப்படி எல்லாம் நடந்தா ரவிக்கு தானே கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சொல்லி பேசுங்க. ஓகே மீனா, நீங்க சொன்னதுக்காக நான் பேசுறேன். இனிமே அம்மா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அது மட்டும் எல்லாம் பத்தாது. நீத்து ரொம்ப பயந்துட்டாங்க. அதுவும் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உங்க அம்மாவை நீத்து கிட்ட சாரி கேட்க சொல்லு, இல்ல நீ கேளு. டேய் என்னடா ரவி உர்ரா, இந்த விஷயத்துல பழகுறல் எதுக்கு நீத்து கிட்ட சாரி கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பழகுறல உங்க அம்மா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க வேணாம்னு சொல்லு, அது போதும். ரவி, ரவி, நீ நீத்து கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா பழகுறல் கோச்சுக்குண்டா. உன் பொண்டாட்டி உனக்காகலாம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டாடா. அப்படி நீ கேட்க சொன்னா நீ தான் முதல்ல பலிகடாவ. பொண்டாட்டிய தாஜா பண்ற மாதிரி பண்ணி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும்டா. அட போடா நீ வேற. ஐயோ